ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து என்ன இருக்குது தெரியுமா? வெத்தலை. இது எங்களுடைய கார்டன் தான். அதில் வெத்தலை போட்டிருக்கோம். எங்கள் அத்தை கிராண்ட்மா எல்லாமே இது யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இது நல்லா படர்ந்து அந்த வளர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பற்று கொடி வகையை சார்ந்தது. சின்ன இதாக இருந்தாலும் அப்படியே என்ன பண்ணோம், வேரூன்றி பற்று கொடி வகையை சார்ந்தது வெற்றிலை. உங்களுக்கு இதை பற்றி யாராவது இன்னும் ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கறதுக்காகவே இந்த வெற்றிலை பயன்படுத்துவாங்க. சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த வெற்றிலை பயன்படுத்துவாங்க. பட் ஆனால் இதில் இந்த கொழுந்து இலையை சாப்பிட்டா சளி பிடிச்சிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி முத்துன வெற்றிலையை பயன்படுத்துவாங்க. பாருங்கள், இது எங்களுடைய கார்டனில் விளைஞ்சிருக்கு வெற்றிலை. பாய். இன்னைக்கான பதிவு வெற்றிலை தான். எல்லா சுப காரியங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை. எனக்கு மிகவும் பிடித்த கலர் க்ரீன். ஸோ அதுக்காக இன்றைக்கி காலையில் இந்த வெற்றிலையோட பதிவு போட்டிருக்கிறோம். பாய். செம்பருத்தி பூ. இது ஒற்றை இதழ் கொண்டது. அதுலேயே 2-3 அடுக்கும் இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எங்களுடைய கார்டனில் இருக்கக்கூடிய ஒற்றை இதழ் செம்பருத்தி பூன்னு சொல்லுவாங்க. இது இருவித்தலை தாவரம் தான். ஆனால் இது என்னது, தண்டையே பயன்படுத்தி திரும்பவும் இந்த தாவரத்தை நம்ம வளர்க்கலாம். இதில் பாருங்கள், நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க பயன்படுத்துவோம். அல்லி இதழ், புள்ளி இதழ், மகரந்தம், சூலகம், இது எல்லாமே இருக்குது. ஸோ எங்களுடைய கார்டன்லேருந்து சயின்ஸ் பாடம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ரொம்ப பிடிச்ச கலரு. ஸோ இது நல்லா இருந்தால் எனக்கு க்ரீன் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு செம்பருத்தி பூ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.